ஒரு ரம்யமான தமிழ் கிராமம். பச்சை நிற பட்டாடை போர்த்தியது போல் நெல் விளை நிலங்கள், காற்றில் அசைந்தாடும் தென்னை மரங்கள். அங்கே ரவி, மாரி என்று இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் களிமண்ணில் சட்டி, பானை, ஜாடி போன்ற மண்பாண்டங்கள் செய்து விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் தற்செயலாக காட்டிற்கு சென்ற பொழுது அங்கே அரிய வகை களிமண் இருப்பதை கண்டார்கள். அந்த களிமண் லேசானதாகவும் இலகுவானதாகவும் சூரிய ஒளியில் மின்னுவது போலும் இருந்தது. அந்த களிமண்ணை பயன்படுத்தி இன்னும் நேர்த்தியான கலைநயம் மிக்க மண் பாண்டங்கள் செய்ய இயலும் என்று கருதினர். வெறும் மண்பாண்டங்கள் மட்டுமின்றி கோயில்களில் வைக்கப்படும் சிலைகள், வீடுகளில் பயன்படுத்தப்படும் தரை கற்கள் போன்ற பல பொருட்கள் செய்ய இயலும். இதன் மூலம் மண் பாண்டங்கள் செய்யும் கலையை புதிய உச்சத்திற்கே எடுத்து சென்றனர் ரவியும் மாரியும். புதிய வகை களிமண் கண்டெடுத்ததன் மூலம் அவர்கள் வாழ்வாதாரமும் ஏற்றமடைந்தது. அவர்கள் வாழும் கிராமமும் வளர்ச்சி பெற்றது. அந்த களிமண் கொண்டு பல வண்ண நிற மண் பாண்டங்கள் செய்தனர். அதன் வண்ணமும் வடிவமும் தனித்துவமானதாகவும் இருந்தது. அதனை கண்டு கிராமவாசிகள் பூரிப்படைந்தனர். அவர்கள் கண்கள் காண்பதை நம்ப முடியாதது போல் இருந்தது. இந்த செய்தி அருகில் இருந்த பல ஊர்களுக்கு பரவியது. பலரும் அந்த மண் பாண்டங்களை வாங்க சந்தைக்கு விரைந்தனர். பலரும் தங்களது தேவைகளையும் முன்பதிவிட்டு சென்றனர். இதன் மூலம் ரவியும் மாரியும் அயராது உழைத்தனர். அவர்கள் சிந்தனைகள் சிறகடித்தன. பலரும் அவர்களின் கைவினை திறனை கண்டு வியந்தனர். பல முன்பதிவு மற்றும் மண் பாண்டங்களின் தேவை அதிகரித்ததின் காரணத்தால் அவர்கள் நிறைய சவால்களை சந்திக்க நேர்ந்தது. ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த அவர்களின் பட்டறை இப்பொழுது மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு கொண்டிருந்தது. ரவியும் மாரியும் இரவு பகல் பாராமல் உழைத்தனர். அதிக தேவை ஏற்பட்டதன் காரணத்தால் களிமண் பற்றாக்குறையும் ஏற்பட்டது. அதனால் அவர்கள் தினமும் காட்டிற்கு சென்று களிமண் சேகரித்து வந்தனர். அவர்கள் பட்டறையில் மண் பாண்டங்கள் உலர வைக்க உதவும் நெருப்பேற்றும் கருவி பழுதாகியது. அதை அவர்கள் துரிதமாக செயல்பட்டு சரி செய்ய வேண்டியிருந்தது. அதேபோல் ஆட்கள் பற்றாக்குறையும் ஏற்பட்டது. அந்த சவாலை எதிர்கொள்ள அவர்கள் கிராமத்திலிருந்து சிலரை தேர்ந்தெடுத்து பட்டறையில் வேலை செய்ய பயணித்தனர். இதுபோல பல சவால்களை கையாண்டு ரவியும் மாரியும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி தொடர்ந்து கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்தி வந்தனர். ரவி மாரியின் கனவுகளை தகர்த்தார் போல அந்த கிராமத்தில் கடும் புயல் காற்று வீசியது. இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. கிராமத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த மழையிலும் வெள்ளத்திலும் அவர்களுடைய பட்டறை முழுவதும் சேதமடைந்தது. அவர்களது மண் பாண்டங்கள் உருகுலைந்தது. ரவி மற்றும் மாரியின் கலைநயம் மிக்க கைவண்ணம் கரைந்தோடியது. அவர்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை இழந்தார் போல இருந்தனர். கண்களில் கண்ணீர் பெருகிற்று. செய்வதறியாது திகைத்தனர். அப்போது கிராம மக்கள் இவர்களுக்கு நம்பிக்கை கூறினர். அவர்கள் ரவிக்கும் மாரிக்கும் உதவிட முன்வந்தனர். அவர்களுடைய பட்டறையை கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து சரி செய்தனர். அங்கே ரவியும் மாரியும் மறுபடியும் மண்பாண்டங்கள் செய்ய தொடங்கினர். ரவியும் மாரியும் நேர்மையாக இந்த சூழலை எதிர்கொள்ள தயாராகினர். அவர்கள் கிராம மக்களையும் அவர்களுடைய வாடிக்கையாளர்களையும் அழைத்து அவர்களது சூழ்நிலையை எடுத்துரைத்தனர். புயல் மழையால் ஏற்பட்ட சேதத்தையும் விரிவுரைத்தனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொண்ட முன்பதிவுகளையும் தேவைகளையும் செய்து முடிக்க கூடுதல் நாட்கள் அவகாசம் கோரினர். ரவி மாரியின் உண்மையையும் அவர்களுடைய வெளிப்படைத்தன்மையையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்களுக்கு ஆதரவளித்து அனுசரணை காட்டினர். மக்களின் அனுதாபம் அவர்களுக்கு கேடயமாகவும் மக்களின் ஊக்கம் அவர்களை பலப்படுத்த ரவி மாரி அவர்களின் கடினமான மறுசீராய்வு பணிகளை தொடங்கினர். நேர்மையாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களின் நம்பிக்கையும் உறுதித்தன்மையும் பெற முடியும். ரவியும் மாரியும் அவர்களின் பட்டறையை சீரமைத்தனர். அது மட்டுமின்றி பழைய முறையில் மண் பாண்டங்கள் செய்தால் அவர்களால் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது என்பதையும் உணர்ந்தனர். அதனால் புதிய வழிமுறைகளையும் புதிய யுக்திகளையும் கையாள முடிவு செய்தனர். நவீன முறையில் கைவினை திறனை முயற்சி செய்து சோதித்து பார்த்தனர். அத்துடன் அவர்கள் கண்டெடுத்த அரிய வகை களிமண்ணையும் வேறு சில வகை களிமண்ணையும் சேர்த்து பாண்டங்கள் உருவாக்கினர்.
பட்டறைக்கு தேவையான உபகரணங்களையும் புதிதாக வாங்கினர். அருகாமையில் இருக்கின்ற ஊர்களில் வசிக்கும் மற்ற கைவினை கலைஞர்களிடமும் உதவி பெற்றனர். அதன் மூலம் அவர்கள் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்து பலரிடமும் பாராட்டும் மரியாதையும் பெற்றனர். ரவியும் மாரியும் முன்முறமாக மண்பாண்டங்களில் தங்கள் நவீன திறமைகளை புகுத்தி கொண்டிருந்த வேளையில் ராகவ் இவர்களை பற்றி வதந்திகளை கிராம மக்களிடம் பரப்பிக் கொண்டிருந்தான். ஆம், ராகவும் அந்த ஊரில் வசிக்கின்ற மற்றொரு கைவினை கலைஞர். அவனும் மண்பாண்டம் செய்து விற்று வந்தான். ஆனால் இப்பொழுது ரவி மற்றும் மாரியின் மண்பாண்டங்கள் மட்டுமே விற்பனையாவதால் அவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை ஒழிக்க திட்டமிட்டான். அவன் ரவியையும் மாரியையும் பற்றி ஊருக்குள் இல்லாததையும் பொல்லாததையும் கூறி வந்தான். அவர்களின் அரிய வகை களிமண்ணை பற்றி கேள்வி எழுப்பினான். ஊர் மக்கள் சற்றே குழப்பமடைந்தனர். அதில் சிலர் ரவியின் நயவஞ்சகம் புரியாமல் அவனை நம்பி ரவியின் மேலும் மாரியின் மேலும் வைத்திருந்த நம்பிக்கையை இழந்தனர். அவர்களை பற்றி அவதூறு பேச ஆரம்பித்தார்கள். ராகவ் அந்த ஊரில் இருந்த மற்ற கலைஞர்களை ரவி மாரிக்கு எதிராக தூண்டிவிட்டான். அவர்கள் அங்கே நிலவிய மண்பாண்டங்களின் தேவையை தாங்கள் பூர்த்தி செய்ய முயற்சி மேற்கொண்டார்கள். துன்பத்திலும் ரவி மாரி உறுதியுடன் நின்று தங்கள் வேலையை திறன்பட செய்தனர். அவர்கள் இந்த முறை தங்களுடைய வாடிக்கையாளர்களை அழைத்து பொதுவெளியில் மண்பாண்டங்கள் செய்து வழங்கினர். அதை பார்த்த ஊர் மக்கள் மறுபடியும் அவர்கள் மேல் மரியாதை வைத்தனர். சந்தையில் வியாபாரம் பெருகிற்று. எத்தனை போட்டி வந்தாலும் நேர்மையோடு அதை எதிர்கொண்டு தங்கள் வாடிக்கையாளர்களை தங்கள் வசம் வைத்திருந்தனர் ரவியும் மாரியும். அதன் மூலம் அவர்களின் தொழிலில் மேலோங்கி நின்றனர். இவர்களின் பங்களிப்பால் அந்த கிராமமும் செழித்து வளர்ந்தது. பல கைவினை கலைஞர்கள் அந்த கிராமத்தில் உருவாகினர். பிற்காலத்தில் அதுவே அந்த கிராமத்தின் அடையாளமாய் மாறியது. இது போன்ற கதைகள் மேலும் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எந்த மாதிரி கதைகள் கேட்க பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.